ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆட்டோகேடில் அன்னோட்டேஷன்ஸ் அப்படின்ட்டு தனியாக இருக்கும். அன்னோட்டேஷன் அண்ட் டிராஃப்டிங் இருக்கும். அதில் நம்ம இப்போ அன்னோட்டேஷன்ஸில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் போது யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் ஈஸியாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நம்ம அடுத்து போட போகிற வீடியோலாம் நமக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ஆட்டோகேடுக்குள்ளே போகலாம். இப்போ ஆட்டோகேடில் வந்துட்டு அன்னோட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அன்னோட்டேஷன்ஸ்லேயே நமக்கு வந்து டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே டைமென்ஷன்ஸ் வரைகிறது அண்ட் லீடர் டேபிள் அண்ட் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டெக்ஸ்ட் மட்டும் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதில் 2 டைப் இருக்கும். மல்டிலைன் டெக்ஸ்ட் அண்ட் சிங்கிள் லைன் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மல்டி லைனில் பார்த்துருவோம். டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஃபாண்ட், டெக்ஸ்ட்னாலே ஃபாண்ட், அதுக்கு கலர், அதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ மல்டிலைன் டெக்ஸ்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கிறோம். மல்டிலைன் டெக்ஸ்ட் அப்படின்னா எதுவும் இல்லை, நீங்களே ஹிண்ட் பார்ப்பீங்க. மல்டிலைன்னா பேராகிராஃப் வியூவாகவும் கிரியேட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து வித் பில்டின் எடிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ பேராகிராஃபாக வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் லைனில் வந்து வெறும் ஒரு சிங்கிள் வேர்டு ஒரு அந்த லைன் மட்டும் தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைன் அந்த ஒரு பேரா போகாது, அவ்வளோதான். அது வந்து மல்டி லைனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மல்டி லைனுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் அப்படின்னு கேட்குது. இது வந்து எதுவும் இல்லை, நீங்கள் சும்மா ஒரு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சும்மா ட்ராக் பண்ணிட்டு எவ்வளோ ஆப்போசிட் கார்னர் அப்படின்ட்டு கேட்குது. சும்மா எவ்வளோ வேணாலும் விட்டுருக்கலாம். அது நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது க்ரியேட் ஆகியிருக்கும். நமக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். நமக்கு இந்த பேன் அப்படின்றது இந்த கை சிம்பிள் எப்படி வருதுன்னா, ஸ்க்ரோல் பட்டன் இருக்கா, அது சென்டர் பட்டனை, அந்த ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தள்ளினீங்கன்னா அந்த பேன் பட்டன் வந்துடும். அது நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படின்னா மல்டிலைன் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சும்மா இது அடிக்கிறேன்னா என்ட்ரு கொடுத்தோன்னா அடுத்த லைன் வரும். அகெயின் என்ட்ரு கொடுத்தோன்னா அடுத்த பேரா வரும். நீங்கள் க்ரியேட் பண்ணதை க்ரியேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுனாலும். அண்ட் அவ்வளோதான் மல்டி லைனில். அதில் வந்து நம்ம எடிட் பண்ணுறது எப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த வேர்டை. நம்ம வந்து எக்ஸல் வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பண்ணுற அதே இது தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கலர் அவ்வளோதான், அது வேறு எதுவும் இல்லை. பி போல்டு கொடுத்துருக்காங்க. பீனா போல்டு, வேர்ட்ஸ் எல்லாம் போல்டாக மாறிடும். அண்ட் இட்டாலிக் ஐ, அது உங்களுக்கும் தெரியும். இது வந்து அந்த இது அடிக்கிறது அண்ட் அண்டர்லைன், இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸலில் இருக்கிற எல்லாமே இது இருக்கும். இப்போ இதில் ஸ்மால் லெட்டர்லேருந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது, கேபிட்டல் லெட்டர்லேருந்து லோவர் கேஸ் எல்லாமே இருக்கும். அண்டு ஃபாண்ட் நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ண எல்லாமே தான் இருக்கும். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது இதில். அண்டு லேயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லேயர்ஸ்னு தனியாக ஒரு இது இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த கரண்ட் லேயர்ஸ், இந்த லேயர்ஸ் உங்களுக்கு புரியும். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். நம்ம வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இது புல்லட்ஸ் வந்து இப்படி 1 2 3 அங்கே தெரியுதா. இது நான் கலர் மாற்றிக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகாது ஒழுங்க. இப்படி தெரியுதா புல்லட். நம்பரிங்ஸ் வச்சுருந்தேன். அடுத்து புல்லட்டட் அண்ட் ஒன்று அப்படியே லெட்டர்னா ஒன்றும் இல்லை, ஏபிசிடி, அது அப்பர் லோவர் கேஸ் அப்பர் கேஸ் அது இருக்கும். ஏபிசிடி அதுன்னா. அடுத்து அதுக்கான லைன் ஸ்பேஸ். இப்போ அடுத்தடுத்த லைனுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இங்கே இருக்கணுமா, சென்டரில் வரணுமா, அண்ட் இங்கே வரணும்னா இங்கே இருக்கா, அவ்வளோதான். இது வேறு எதுவும் அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை. நம்ம எல்லாம் எக்ஸலில் வேர்டு டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணது தான் இருக்கும். நம்ம எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும், அவ்வளோதான். அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துடுங்க. அண்ட் அந்த எடிட்டிங் கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ அதுலேயே நம்ம வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். இதில் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்னால் ஒரே லைனாக தான் வரும். ஒரு வேர்டு ஒரு லைன், அந்த லைன் மட்டும் தான் வரும். செகண்ட் லைன் வராது, அண்ட் பேராகிராஃபாக வராது. இந்த மாதிரி நமக்கு புல்லட்ஸ் அண்ட் இது எல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு நமக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குது. நமக்கு வந்து ஒரு இது கேட்குதா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் ஒரு லைன் கேட்குது. நான் இப்போ வந்து வெர்டிக்கலாக வந்து லைன் வந்து ஒரு இது கொடுக்குறேன். என்ன இது கேட்குதா, நான் ஒரு டெக்ஸ்ட் கேட்குது. அண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு நான் மறுபடியும் என்டர் கொடுக்கணும். டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு வேர்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதில்
பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேயே நம்ம வந்துட்டு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் மறுபடியும் வரைஞ்சிருக்கோம். நாம் இப்போ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இப்படி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் வேர்ட்ஸ் டைப் பண்ணுறேன் அண்ட் என்டர் டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா இதுதான் நம்ம ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சதுக்கும் வெர்டிக்கலாக லைன் வரைஞ்சதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நாம் எப்போவுமே உங்களுக்கு எப்படி வேணுமோ வேர்டிங்ஸ் ஹரிசாண்டலாக வேணும்னா இப்படி, இல்லை உங்களுக்கு வெர்டிக்கல் வேர்ட் அப்படியே மேலே போகிற மாதிரி வேணும்னா இப்படி வரைஞ்சிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நமக்கு வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அன்னோட்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த அன்னோட்டேஷன் இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேர்டிங்ஸை எடிட் பண்ணோம் அப்படின்னா அன்னோட்டேஷன்ஸில் போயிட்டு இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் இருக்கா அதில் போனீங்கன்னா அப்படியே நீங்கள் இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் வேணுமோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை கொடுத்துருக்கேன் அண்ட் அப்ளை கொடுக்குறேன், க்ளோஸ். இப்போ வந்து செலக்ட் பண்ண கேட்கும், அவ்வளோதான் முடிஞ்சுது. செலக்ட் பண்ணிட்டா நமக்கான அன்னோட்டேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணது வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுலேயே நீங்கள் வந்து போயிட்டு விட்டுட்டோமே அப்படின்லாம் இல்லை, இருக்கிற எல்லாமே இதுலேயே இருக்கும். செட் கரண்ட் அப்படின்ட்டு பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாம் நம்ம இப்போ அடுத்து பண்ணோம்னா அப்படியே தான் வரும். நம்ம ஆனால் எப்போவுமே ஏரியல் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஏரியலே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏரியல் பிளாக் அண்ட் எல்லாமே இருக்கும். லைக் க்ளோஸ், செலக்ட், என்டர், செட் கரண்ட், க்ளோஸ். அண்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து அவ்வளோதான். நம்ம வந்து ரெண்டே தான் இருக்குது. மல்டி லைனும் பார்த்தோம் அண்ட் சிங்கிள் லைனும் பார்த்துட்டோம். அண்ட் அன்னோட்டேஷன்ஸில் அந்த இதில் போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான எடிட்லேயும் போய் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இது ஒன்று இருக்கும், அன்னோட்டேட் அப்படின்னு இருக்கும். அன்னோட்டேட் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிட்டு இதில் போனீங்கன்னாலும் சேம் திங். அண்ட் அன்னோட்டேட்டில் உங்களுக்கு பேப்பர் ஹைட் இருக்கும், ஸ்டாண்டர்டில் வந்து வெறும் ஹைட்டு தான் இருக்கும், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிறத பற்றி பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.